பார்த்தீங்கன்னா எர்த்திங் சிஸ்டம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எர்த்திங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து எர்த்திங்னா என்னது அப்படின்னா, இப்போ எர்த்து வந்து நம்ம வீட்டுக்கு கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, நமக்கு அடிக்கடி வந்து சாக்கு அடிக்கும். வீட்டில் வந்து எல்லா கேஜெட்லுமே வந்து பார்த்தீங்கன்னா சாக்கு அடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி போடுறோம், மிக்சியில் சாக்கு அடிக்கும். இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் எர்த்திங் கொடுக்குறோம். இதை வந்து நம்ம டெக்னிக்கலாக பேசணும் அப்படின்னா இது எப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிரைண்டர், மிக்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வேறு ஏதாவது மோட்டார், இந்த மாதிரி இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதாவது தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வோல்டேஜ் வந்து லீக்கேஜ் ஆகி இருக்குது அப்படின்னா அதை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த எர்த்து வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த எர்த்து வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போது நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்கு வந்து ஒரு பின்னு நம்ம யூஸ் பண்ணோம். 3 பின் பிளக் பாயிண்ட் இருக்கும்ல, அந்த பிளக் பாயிண்ட்ல தான் நம்ம இதை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இது வந்து 3 பின் பிளக்கு. இப்போ 3 பின் பிளக் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹோல்ஸ் இருக்கும்ல, இந்த இது இன்சர்ட் பண்ணுற ஹோல்ஸு, அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயர் கனெக்ட் பண்ணிட்டு போய் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாசல்லையோ இல்லாட்டி வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழி தோண்டி ஒரு ராடு ஊனி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்திங் பண்ணுறது. இந்த எர்த்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து பிளக் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிரைண்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் இதை வந்து பிளக் பண்ணுறேன். இப்படி பிளக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, டேரெக்டாக அதில் வந்து எர்த்து கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து ஒரு லைனை கொண்டு போய் ஒரு வயர் கொண்டு போய் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என் கிரைண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் வச்சு நான் டைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இதை வந்து பிளக் பண்ணிவிட்டு நான் சுவிட்சை போடுறப்ப அதில் வந்து ஏதாவது எலக்ட்ரிக்கல் லீக்கேஜ் ஆச்சுனாலும் அந்த எலக்ட்ரிக்கல் லீக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன்ல எர்த்து வயர் மூலமாக இங்கே வந்து இதை பிளக் பண்ணுறப்ப இது மூலமாக அங்கே கனெக்ட் ஆகிருக்கும்ல அந்த பிளக் பாக்ஸில், அந்த பாக்ஸ் மூலமாக அப்படியே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் ஊனி இருப்போம்ல அந்த ராடு வழியாக பூமிக்கு போயிடும். இதுதான் வந்து கான்செப்ட். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து வீட்டுக்கு பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்பில் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பண்ணால் போதும், ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே இது நம்ம இண்டஸ்ட்ரி சைடு போகிறோம்னா ப்ராப்பராக எர்த்திங் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். எர்த்து டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைப்பு வச்சு நம்ம எர்த்து பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் வச்சு எர்த்து பண்ணலாம். அதுக்கப்புறம் ராடு வச்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிப்பு வச்சு பண்ணலாம். மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ராட் டைப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ராட் டைப் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்து பைப்பு டைப் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க. இது எப்படி வந்து ப்ராப்பராக எர்த்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எர்த்திங்க்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு 6 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராடு எடுத்துக்கலாம், இரும்பு ராடு ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த கறி இருக்கும் பார்த்தீங்களா, அடுப்பில் நம்ம எரிச்ச கறி இருக்கும்ல, அப்படியே தின்னாக இருக்கும், அந்த கறி வந்து ஒரு 5 கிலோ வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு பாக்கெட் ஒரு 5 பாக்கெட் வேணும். ஓகேவா? மொத்தம் இந்த 3 பொருட்கள் தான் தேவை நம்ம எர்த்து பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் வயர் வேணும். காப்பர் வயர் எதுக்குன்னா, நம்ம அந்த எர்த்து பாயிண்ட்லேருந்து நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளோட எனர்ஜி மீட்டர், அங்கே கொண்டு போய் அந்த வயரை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் வயர் வந்து ஒரு 5 மீட்டரோ 6 மீட்டரோ உங்கள் வீட்டில் எவ்வளோ தூரம் இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஒரு 6 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழி தோண்டணும். ஒரு அகலமான ஒரு குழியாக இருக்கணும். 1க்கு 1ன்ற ரேஷியோவில் கூட வந்து ஒரு 6 அடிக்கு குழி தோண்டிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழியை தோண்டிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அந்த 6 அடி ராடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ராடை அப்படியே உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு வந்து கறி போடணும், 1 அடிக்கு உப்பு போடணும், அதுக்கப்புறம் 1 அடிக்கு கறி போடணும், 1 அடிக்கு உப்பு போடணும். இப்போ வந்து 4 அடி முடிஞ்சா, இப்போ 1 அடிக்கு வந்து கறி போடுங்க. இப்போ கறி போடுறப்ப மொத்தம் 5 அடி கணக்கில் நம்ம எல்லாமே போட்டாச்சு. இப்போ 6வது அடியில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை போட்டு நல்லா அதை வந்து அப்படியே சமப்படுத்திடுங்க. மண்ணை சமப்படுத்திட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராடு வந்து நின்றுட்டே தானே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வாங்கிட்டு வந்த காப்பர் வயர் இருக்கும்ல, காப்பர் வயரை நல்லா வந்து டைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லூஸ் கான்டாக்ட் எதுவுமே இல்லாமல் டைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் போட்டு கூட டைட் பண்ணுற மாதிரி டைட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போயிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து வரும்ல எல்லா லைனுக்கும் எல்லா ரூம்லேருந்தும் வர எர்த்து லைனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயரோட அந்த காப்பர் வயரோட கனெக்ட் பண்ணி விட்டுறணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் எடுத்து. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த ராடு ஊனி இருப்போம்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா தண்ணி வந்து ஊற்றிட்டே இருக்கணும். டெய்லியுமே ஊற்றணும்.
அப்படி டெய்லி ஊற்றுனாதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் எர்த்து வந்து கிடைக்கும். டெய்லி தண்ணி ஊற்றுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராடு வந்து நம்ம நிலத்தோட நல்லா அட்டாச் ஆகும். நல்லா அட்டாச் ஆனாதான் ப்ராப்பராக எர்த்து கிடைக்கும். ஓகேவா? அதனால வந்து டெய்லியுமே தண்ணி ஊற்றணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலாட்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பாக வந்து அதுக்காக ஒரு வீடியோ ஃபுல்லாக வந்து நான் ஒரு வீடியோவாக ரெடி பண்ணுறேன். ஓகேவா? இப்போதைக்கு நான் சொன்னதை வச்சே நீங்கள் பண்ணிடலாம். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணிடலாம். ஓகேவா?